Hi guys, welcome to Engamma Samayal. Just come back to the traditional taste. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. நேத்தே நம்ம வந்து ரெண்டு பார்ட்ல வந்து எடுத்து வச்சிருந்தோம். ஒன்னு குழம்புக்கு, இன்னொன்னு வந்து பொரிக்கிறதுக்கு. இப்போ அந்த பொரிக்கிறத வச்சு நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சோம்பு பொடி போட்டுக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். சோம்பு பொடி வந்து வீட்டில் இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை, அதை வந்து நம்மளே தட்டி எடுத்துக்கலாம், அதுதான் நல்ல மணமாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு தனி மிளகாய் பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் வீட்டில் நம்ம எல்லாருமே அரைச்சி வச்சுருக்கிற மசால் பொடி வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. அது வந்து ஆல் பர்பஸ் மசால் பொடினே சொல்லலாம், நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கடல் மீன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க, இது கம்மா மீன் தான், ஸோ நம்ம வந்து கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ரொம்ப அதாவது ரொம்ப உள்ளே விட்டு நம்ம மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிடக்கூடாது. கொஞ்சமாக லைட்டாக பட்டும் படாத மாதிரி, நல்லா அந்த மீன் துண்டங்களில் கை வராத மாதிரி நடுவில் விட்டு இந்த மாதிரி பிசையணும். பிசறதுல தான் வந்து இருக்குது அந்த ஓட்டை இருக்கு இல்லையா, அந்த ஃபிஷ் பீசஸ் நடுவில் சென்டரில் ஹோல் வச்சு கட் பண்ணியிருப்பாங்க, அந்த இது வந்து பிஞ்சு வராமல் வந்து கட் பண்ணணும். இப்போ இதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு புளி கரைச்சல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லோரும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுவாங்க, பட் இந்த மாதிரி புளி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளி கூட கொஞ்சம் தெரியும், இது வந்து அப்படியே பிளெண்ட் ஆகிடும் நம்மளோட இது கூட. அது கூட இப்போ வந்து ஒரு குழிக்கரண்டி அளவு கடலெண்ணெய் விட்டு இந்த மாதிரி நல்லா அதை வந்து பெசரி எடுத்துக்கோங்க. உள்ள ஹோல்ஸ்குள்ளெல்லாம் மசாலா ஒட்டுற மாதிரி நல்லா கையை உள்ளே விட்டு பெசரிக்கோங்க. முள் இருக்கிற மீன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில், மூடி போட்ட பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வெயிலில் காய வைக்கணுமோ இல்லை ஃப்ரீசரில் வைக்கணுமோ அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி எடுத்து காய வச்சுட்டு ஒரு பாக்ஸ் போட்டு மூடி தனியாக வந்து ஒரு 1 hour வச்சுருங்க. இப்போ ஒரு கரண்டி, தாளிப்பு கரண்டியோ வடை சட்டியோ எடுத்து அதில் நமக்கு எவ்வளோ பொரிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அது மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு 3 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருப்பாங்க, சாப்பிடாதவங்களும் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த ஒரே பாத்திரம் யூஸ் பண்ணுறதுல வந்து அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தாளிப்பு கரண்டி வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இது ஒரு 150 rupees அவ்வளோதான் வரும். நீங்கள் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம், சிக்கன் பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி பொரிக்கிறதுக்கு வந்து இது வந்து தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகாது. சப்போஸ் நீங்கள் ஏதாவது விரதத்துக்கோ இதுக்கோ சமைக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் வந்து எதுவுமே ப்ராப்ளம் வராது. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டியில் வந்து யூஸ் பண்ணுறேன். முன்னாடி 5 நிமிஷம், பின்னாடி 5 நிமிஷம் விட்டு நம்ம பொரிச்சாலே போதும். நம்ம ஃபிஷ் வந்து ஆல்ரெடி 1 hour ஊற வச்சதுனால அதிலே கொஞ்சம் வந்து சாஃப்டாக டெண்டர்னஸ்ஸாக வந்து ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வடை சுடுற கம்பி, இந்த மாதிரி நீளமாக சினுக்களி மாதிரி இருக்கும், இந்த கம்பியை வந்து நம்ம யூஸ் பண்ணி திருப்பி போடுறப்போ அந்த மசாலா இதெல்லாம் வந்து பிடிச்சிக்காது, எதுவுமே செய்யாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு திருப்பி போடுறதுக்கு. நம்மளோட அந்த பார்ட் வந்து பிஞ்சும் போகாது. கரண்டியில் ஒரு சில நேரம் பண்ணுறப்போ வந்து நமக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்காது இந்த மாதிரி நம்ம வடைக்கம்பி யூஸ் பண்ணுறப்போ. அவ்வளோதான், மீன் பொரிச்சிருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தடுத்த பீசஸை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அப்படியே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம மீன் பொரிச்சாச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் சுட சுட சாதம் வச்சு, சாதம் வந்து வேர்ட் சொல்லலாம், பட் சோறு தான் எமோஷன், சோறு வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக நம்ம வச்ச மீன் குழம்பு. இந்த மீன் குழம்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பின் பண்ணுறேன், அதை வச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மீன் பொரிச்சதை வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா சொர்க்கமே நம்மக்கிட்ட தான் இருக்க மாதிரி இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள்.